ஆமா, போதும்னு நினைக்கிறேன். பழைய போட்டோம். இன்னொரு 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். முடிந்த அளவுக்கு உங்களுக்குள்ள பேசாம என்ன பாக்குறதுக்கான வழி என்னோட பேச்சு இருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம பிரசவம்லாம் பார்க்கல, யாருக்குனே 3 பிள்ளை பெத்தாச்சு, அந்த மாதிரி தான். அவ்வளோ புக்கு நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என் பிள்ளைகளை உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்துற நேரம், அவ்வளோதான். நீ இதை பத்தி எல்லாருமே பேசிட்டாங்க. இன்னும் இந்த மாதிரி புத்தக விழாக்கு வெளியீட்டு விழாக்கள் நடக்கிறதே வந்துட்டு நாங்க என்ன பண்ணியிருக்கோம், இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்ல, அதுக்கு கைமாற நீங்க போகவே அந்த புத்தகத்தை வாங்கிட்டு போகணும். அதுக்காக தான் இந்த மாதிரி புத்தக வெளியீட்டு விழாக்கள் இருக்கு, நீங்க எடுத்து வாசிக்கலாம். இல்லாதவங்க நம்ம குமிழ்முனை புத்தக வண்டிக்கு வந்து புத்தகத்தை எடுத்து வாசிக்கலாம். மற்ற எல்லாமே உங்களுக்கு தெரிந்தது தான். நிறைய புத்தகங்கள் வெளியிட்டு காத்திருந்தாலும் அந்த வரிசையின் அடிப்படையில ஒவ்வொரு புத்தகங்களா நம்ம வெளியிட்டுக்கிட்டே வரோம். நாட்கள் இல்லை. இந்த வருடத்தின் முதல் நிகழ்வா இந்த நிகழ்வு குமிழ்முனைக்கு அமைஞ்சிருக்கு. நான் அந்த வருடத்தோட முதல் நிகழ்வு குமிழ்முனை பிறந்தநாள் விழாவா இருக்கும்னு நினைச்சேன். பட் அதுக்கு முன்னாடியே இது அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம். பிப்ரவரி 14ஆம் தேதி நடந்திருக்க வேண்டிய நிகழ்வு இது. நேரமும் காலமும் வந்து இல்லை. நான் எப்பயுமே என் பசங்க ரைட்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்ற ஒரே விஷயம், ஒரு புத்தகம் தான் அதோட வெளியீட்டு தேதியை முடிவு பண்ணும். அந்த பிள்ளைக்கு தான் தெரியும் எப்போ வெளியே வரும்னு சொல்லுவாங்களா. என்னதான் டாக்டர் டைம் குறிச்சு கொடுத்தாலும் எங்க போனாலும் சுகப்பிரசவன்றது ஆட்டோமேட்டிக்கா நடந்தாதான் உண்டு. நம்மளாம் அமுக்கி பிரிச்சுலாம் வேலை பார்க்கக்கூடாது. அதனால நான் எப்பயுமே அந்த வேலையை செய்யவே மாட்டேன். அதுவா ஒரு முடிவு எடுக்கும். இப்போ வந்து பூங்கொத்து கிட்டத்தட்ட 1 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். பூங்கொத்து புத்தகம் எங்க கைக்கு வந்து ஒரு வருஷமோ 1.5 வருஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தேதியே மறந்துச்சு. கவிதாக்கா இவ்வளவு பொறுமையா காத்திருந்து இவ்வளவு நாள் காத்திருந்ததுக்கு ரொம்ப நன்றி. சகிய புத்தகம் வந்து 3 மாத வேலை. கார்கியின் கதைகள்லாம் கண்டிப்பா 1 வருஷம் இருக்கும். அதுவுமே தம்பியை இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். எப்பயுமே எல்லா எழுத்தாளர்களையும் இன்னைக்கு தான் பாக்குறேன், தோழரையும் இன்னைக்கு தான் பாக்குறேன். அதாவது இந்த குமிழ்முனை பதிப்பகம் நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டு வருகிறது. இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. இவனுக்கு அறிமுகப்படுத்தினாங்களே ஒரு சகோதரி, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. எல்லாமே இந்த படவரி பக்க பின்தொடர்பாளர்கள், ஃபாலோவர்ஸ் தான். அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க தான் எனக்கு பிஆரா இருந்து செயல்பட்டு இருக்காங்க போல. இவங்களே எனக்கு தெரியாது. இன்னைக்கு காலையில ஒரு 7 மணிக்கு தான் தம்பியை சந்திச்சேன். நாங்க ஒரு வருஷம் எத்தனை தடவை போன் பேசியிருப்போம்னு நினைக்கிறீங்க? 4 தடவை போன் பேசியிருக்கோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. மெசேஜ் வெறும் 4 தடவை தான் போன் பேசியிருப்போம் அந்த ஒரு வருஷத்துல. அவன் கண்டென்ட்டை நம்பி கொடுக்குறான், நம்ம அதுல ஒர்க் பண்றோம், அதோட செயல்பாடுகள்லாம் எடுத்து சொல்றோம். இது சரி, இது தப்பு, இதை பண்ணலாம், இதை பண்ண வேண்டாம், இது நல்லா இருக்கும், இது நல்லா இல்லை, அந்த மாதிரி காரியங்கள்ல இருக்கணும். அப்புறம் வெளியிடும் பொழுது அந்த புத்தகத்தை யார் செஞ்சா சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அந்த மாதிரி ஆளுங்களை நம்ம செலக்ட் பண்ணி வேலை செய்யறோம். அவ்வளவுதான். இதுதான் இங்க நடக்கிறது. எப்பொழுதுமே சில புத்தகங்கள் கையில காதல் கவிதைகள் குறிப்பிட்டு சொல்ல போனா ஒரே ஒரு சின்ன கவிதை. அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை. இது உங்க எல்லாருக்குமே தெரியும். மேபி உங்களுக்கு தெரியாத வரிகளை நான் உங்களுக்கு சொல்றேன். அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவள் அப்பா அம்மா கவிஞர் இல்லை, அவளை போல் ஒரு கவிதை இல்லை, அவள் கராத்தே குங்ஃபூ கற்றதில்லை, கண்களில் அடித்தால் மருந்தே இல்லை, அவள் டிவியில் விளம்பரம் பார்த்ததில்லை, அவள் விற்றால் விளம்பரம் தேவையில்லை, அவள் ஆங்கிலம் எதுவும் கற்கவில்லை, ஐ லவ் யூ சொன்னால் சொற்கள் இல்லை, அவள் நடைகள் நாட்டிய நடைகள் இல்லை, அவள் நிழலுக்கு மிஞ்சிய சிலைகள் இல்லை, அவள் இடைகள் மின்னல் இலைகள் இல்லை, அதில் இடறி விழுந்தால் வலிக்கவில்லை, அவள் வம்சம் ராஜ வம்சம் இல்லை, அவள் குணத்தில் என்றும் வறுமை இல்லை, அவள் வாசம் ரோஜா வாசம் இல்லை, அவள் விட்டு சென்றால் எனக்கு சுவாசம் இல்லை. அதாவது ஒரு பாடலை எழுதணும்னு நாமுத்துக்குமார்ட்ட கொடுத்தா கிட்டத்தட்ட 1 ஸ்கொயர் நோட் எழுதி கொடுப்பாராம். ஒரு பாடலை எழுதுறதுக்கு சிச்சுவேஷன் சொன்னா 1 ஸ்கொயர் நோட் எழுதி கொடுப்பாளாம். அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை என்ற பாடல்ல வெளிவராத வார்த்தைகள் தான் இது, நாமுத்துக்குமார் எழுதினது. ஒவ்வொரு முறை காதல் கவிதை புத்தகங்கள் எங்க கைக்கு வரும் பொழுது இதுக்கு ஈக்குவலா இருக்கா, இல்ல இதை தாண்டிடுவானா, எவனாவது எழுதிட மாட்டானான்னு ஆசையா காத்துட்டு இருப்பேன். இப்போ வரைக்கும் அப்படி ஒன்றும் நடக்கல. ஆனா இதை நான் இங்க தேடினேன்னா நான் ஒரு முட்டாள். அது வாய்ப்பே கிடையாது. ஓரளவுக்கு நாளைக்கு இதை மாதிரி வந்துருவாங்கன்ற நம்பிக்கையில தான் புத்தகங்கள் வெளியிடுறது. நம்ம ஆளுங்களும் அதுக்கு ரொம்ப முயற்சி செய்து 2வது புத்தகத்துல அதை மீறி வர ஆசைப்பட்டு கரெக்டா வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இதுவரைக்கும் என்னுடைய எழுதி வந்த எழுத்தாளர்களுக்கும் இனி வரப்போகிற எல்லாருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு முதல் புத்தகத்துக்குள்ள நம்ம நுழைவோம். நாம் விலை கொடுத்து வாங்கும் சடலமே புத்தகம்.
நாம் அதை வாசிக்கும் போதே அது உயிர் தெழுகிறது. பிரான்சிஸ் கிருபா அண்ணன் எழுதினது. கவிதை என்பது மனதின் மிகவும் சிறந்த வெளிப்பாடு. சிலர் இதயத்தால் வாழ்கிறார்கள், சிலர் இதயத்தால் எழுதுகிறார்கள். இந்த புத்தகத்தின் கவிஞர் கவிதா இரண்டையும் செய்கிறார். இப்பேற்பட்ட கவிஞரின் புத்தகத்தை குமிழ்முனை பதிப்பகத்தின் புத்தகமாக வெளியிடுவதில் மகிழ்ச்சி. இந்த புத்தகம் இது ஒரு பெண்ணின் குரல், ஒரு சமூகத்தின் சிந்தனை, ஒரு தலைமுறையின் ஆதங்கம், ஒரு இதயத்தின் இசை. இது எல்லாமே இந்த பூங்கொத்து புத்தகத்துல இருக்கும். ஒரே ஒரு 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 சில கவிதைகள் யாருமே நம்ம ஆளுங்க வாசிச்சிருப்பாங்க. அதை தாண்டி உள்ள சில விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மழை பத்தி நிறைய கவிதைகள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கவிதாவோட கண்கள்ல இருந்து இல்ல அவரோட எழுத்துக்கள்ல இருந்து மழை பத்தி அவங்க எழுந்தது. மண்வாசம் வீச உன்னை கண்டு கொண்டேன், மலர் போல் நானும் மலர்ந்திட துடித்தேன். நீ திரண்டு வந்து புவி மீது மழையாய் பொழிந்திட வேண்டும். என் மெய் சிலிர்க்கும் போதெல்லாம் நீ வருவதை உணர்ந்தேன். அழுகின்ற குழந்தைக்கு தாய்ப்பால் போல, அழுகின்ற குழந்தைக்கு தாய்ப்பால் போல, கதரும் மக்களுக்கு உயிர்ப்பால் நீ என்றோ. இங்கதான் ஒரு கவிஞர் எவால்வ் ஆகுறாங்க. சும்மா மழை நல்லா இருக்குன்னு எழுதிட்டே வர்றதில்ல. எங்க சமூகத்துக்கான எழுத்து இருக்குன்னா, கதரும் மக்களுக்கு உயிர்ப்பால் நீ என்றோ. இங்க இயற்கை தான் இந்த மாதிரி ஏழை எளியவர்களுக்கு வானத்தை நம்பிய பொழப்பு நடத்துற நம்ம ஊருக்காரங்க எல்லாருக்குமே இந்த மழை எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அது வந்து உயிர்ப்பால், தாய்ப்பால உயிர்ப்பால நினைச்சு இது பண்றது. அப்புறம் இறைவன்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கே ரொம்ப பயப்படுவாங்க. ரொம்ப கடவுள் பக்தியா இருப்பாங்க. கடவுளை கேள்வி கேட்க கூடாதுமாங்க, எதிர்த்து பேசக்கூடாதுமாங்க. அவங்க கவிதாக்கு அதுக்கு ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. கத்தி இல்லை, ரத்தம் இல்லை, இதயம் இங்கே காயப்பட்டு கிடக்குது. நோயும் இல்லை, மூப்பும் இல்லை, உடல் வாடி கிடக்குது. போரும் இல்லை, போர்க்களமும் இல்லை, யுத்தம் ஒண்ணு நடக்குது. பலர் பலம் இருந்தும் ஆயுதம் இருந்தும் நிராயுதபாணியாக நிற்கிறேன் இறைவா, உன் விளையாட்டின் காரணம் அறியாமல் திகைக்கிறேன். ஏன்டா இப்படி செய்யற, எதுக்கு இதை செய்யறேனே எனக்கு தெரியல அப்படின்னு அந்த ஆளை பார்த்து புலம்புற மாதிரி ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு கவிதைகளுமே ஒவ்வொரு ஜானர்ல வெவ்வேறு கவிதைகளா இந்த பூங்கொத்து புத்தகத்துல இருக்கு. பூங்கொத்து புத்தகத்துக்கு விமர்சனம் செய்த தோழர் சொன்ன மாதிரி நறுமணம் வீசும் அழகிய பூக்கள் நிறைந்த பூங்கொத்தா இதை நாங்க இங்க கொடுத்துருக்கோம். நீங்க அதை வாங்கி பயன்படுங்க. குமிழ்முனை பதிப்பகத்தின் எல்லா புத்தகங்களுமே 100 ரூபாய் தான். 100 ரூபாய்க்கு மேல மேக்சிமம் புக்கு இருக்காது. தாராளமா நீங்க வாங்கி செல்லலாம். அந்த கொடுக்குற 100 ரூபாய்க்கு பிரயோஜனமா இருக்கும்னு நாங்க நம்புறோம். அடுத்ததாக சகிகை. ஒரு வித்தியாசமான மனுஷனை சந்திச்ச அனுபவம். அவன் பேசுறதே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு 2 தடவையோ 3 தடவை தான் என்கிட்ட பேசியிருப்பான். இன்னைக்கு நான் நேர்ல சந்திக்கவே இல்லை. இன்னைக்கு வர வேண்டியது அவன் வந்து இந்த வேலைக்கு சென்று கொண்டே கல்லூரி படிக்கிறாங்களா, அந்த மாதிரி சனி ஞாயிறு தான் கல்லூரி இருக்குமா. இந்த வாரம் லீவ் கிடைக்கும், ஏதோ சர்டிஃபிகேட் இஷ்யூ, நான் கண்டிப்பா போகணும்னா என்ன பண்ணேன்னு தெரியல, பட் நான் இந்த மாதிரி ஒரு சிறந்த விஷயத்த இழக்கிறேன், கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் தான் இருக்கட்டும் பரவாயில்ல, படிப்பு தான் இப்போ முக்கியம், நீங்க அதை பாருங்க, இதை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த தம்பி எழுதின புத்தகங்கள் தான் இது. இந்த புத்தகம் முழுக்கவே அவள் அவள் அவள்னு அவளை பற்றியே நிரம்பி வழிஞ்சிருக்கும். எப்படி இக்கால கவிஞர்கள் வந்து காதலை, அதாவது வந்து நிறைய காம கவிஞர்கள் இருக்காங்க, எதுக்கு அந்த புத்தகம் வெளியிடுறாங்கன்னே தெரியாது, சும்மா அதை பத்தியே எழுதிட்டே இருப்பாங்க. பக்கம் ஃபுல்லா 150 பக்கம் எழுதிருப்பாங்க. நேத்து கூட இன்ஸ்டாகிராம்ல 2-3 கவிதை படிக்கும் போது தெரிஞ்சு, ஏன்டா இதை எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது அவசியமற்றது. எந்த ஒரு படைப்பு இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதா இல்லாமல் இருக்கோ அது அவசியமற்ற படைப்பு. அப்படி ஒரு படைப்பு அவசியமே கிடையாது. இதை எழுதி இன்னும் நான் இப்போ இந்த புக் ஃபேர்ல இருக்கும் பொழுதும் பார்த்தேன், மக்கள் எதை வந்து பாக்குறாங்கன்ற ஒரு ஆர்வம் இருக்கும். என் பிள்ளைங்க புக்கு எல்லாமே இருக்கும், சும்மா உள்ள போய் எடுத்து தொடுங்க, வாசிங்க, பிடிச்சா வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவேன். இவங்க எல்லாம் வந்து குறிப்பிட்ட சில புத்தகங்களை கேட்பாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸான கவிதையா இருக்கும், சம்பந்தமே இல்லாத காதல் கவிதையா இருக்கும். யாருக்குனவே எழுதிட்டான் 100 பேர், நீ வேற ஏதாவது வார்த்தையை போட்டு எழுதுறான்னா அதையும் செய்ய மாட்டான், அதே இதைத்தான் வெவ்வேறு மாதிரி எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி கவிதைகளை தேடி எதுக்குமா அதை தேடிங்கன்னா, இதை படிச்சு நான் போட்டா எனக்கு 100 லைக் வரும்ல அப்படின்னு ஒரு பிள்ளை சொல்லுது. கல்லூரி பிள்ளைங்க இப்படி தேடி வருகிறார்கள். அப்பொழுது வாசிப்பு இந்த பக்கம் இப்படி நம்ம பலமா வளர்த்துட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் இப்படியா போய்கொண்டிருக்கிறதுன்ற ஒரு பயம் இருக்கு. இதெல்லாம் எக்காரணத்தை கொண்டு நம்ம இடத்துல நடந்துடக்கூடாதுன்ற ஒரு காரியத்துல குறிப்பா இருப்போம். அப்படியாக தம்பி எழுதின எல்லா கவிதைகளையும் படிக்கும் பொழுது அதுல ஒரு துளி கூட விரசம் இல்லாம ரொம்ப அழகா எழுதியிருந்தாப்புல. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனாலதான் இந்த புக்கை நாங்க செலக்ட் பண்ணோம். அதாவது அந்த ஒரு 2வது கவிதையே இருக்கும், நினைத்து கூட பார்த்ததில்லை கடல் கடந்து உன்னுடன் கவி பாடுவேன் என்று, ஈழத்திலிருந்து நீ அனுப்பும் ஒரு குறுஞ்செய்திக்கு இன்னும் காத்து கொண்டிருக்கிறேன், கதை போமா,
இவன் எந்த ஊரை வேணா அதுல மென்ஷன் பண்ணிருக்கலாம், எதுக்கு ஈழத்திலிருந்துன்னு மென்ஷன் பண்ணலாம்? அதில் தான் அவன் அங்க நிக்கிறான். சரியா? அது புரிஞ்சிட்டனாலே உங்களுக்கு மேக்சிமம் நீங்க நிறைய வாசிச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் ஏன் இவ்வளவு தூரம் சென்று விட்டாய், நீ இல்லாமல் இங்கு நான் கேட்கும் எந்த பாடலிலும் இசை இல்லாமல் இருக்கிறது, சீக்கிரம் வா. இதெல்லாம் வந்து உண்மையிலே இந்த லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்ல இல்ல பிரேக்கப் ஆகி போனவெல்லாம் அவன் லைஃப்ல அனுபவிச்சுட்டு இருக்கிறது அதை வேர்ட்ஸா கொண்டு வர்றது கொஞ்சம் கடினமான விஷயம் தான். அவன் ரொம்ப யதார்த்தமா இதை கவிதையா எடுத்துக்கிறீங்களோ சென்டென்ஸா எடுத்துக்கிறீங்களோ அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, எழுதியிருக்கான், வாசிக்கும் போது நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ணுங்க, அது சூப்பரா இருக்கு, அதுல குறையே இல்லை. இன்னும் ஒரே ஒரு கவிதை, இது ரொம்ப செமையா இருந்துச்சு. காரின் விண்டோ சீட் கூட கற்பனையின் உச்சம்தான், கல்லூரி பெண்களை கடக்கும் ஒவ்வொரு பொழுதும். காரின் விண்டோ சீட் கூட கற்பனையின் உச்சம்தான், கல்லூரி பெண்களை கடக்கும் ஒவ்வொரு பொழுதும். அதை வந்து என்ன சொல்றது, எப்படியெல்லாம் நம்ம பிள்ளைத்தத்து பட்டாம்பூச்சியில தம்பி இதை பார்த்து எழுதியிருப்பான், அரை நொடியில் நடந்தது இதய மாற்ற அறுவை சிகிச்சை அப்படின்னு. அதை மாதிரிதான் இவனும் இதை ஒரு ரொம்ப அசால்ட்டா ஹேண்டில் பண்ணியிருக்கான். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம், எப்படி உன்னால் அவ்வளவு எளிதாக கடந்து விட முடிகிறது, என்னால் நாம் அமர்ந்த பேருந்து நிறுத்தத்தை கடக்கவே அவ்வளவு சிரமப்படுகிறேன் அனுதினமும். இதெல்லாம் உண்மையிலே இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து வெளியே பேசுறது சும்மா நான் இருந்தேன் போனேன் கூட கையை பிடிச்சி சுத்தினேன் வச்சேன், இந்த ஒரு சின்ன விஷயம் தான். நம்ம ரெண்டு பேரும் இங்க உட்காந்து பேசிட்டு இருப்போம், இன்னைக்கு நீ பிரிஞ்சு போயிட்ட, இதை கடக்கிறதுக்கே எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு, நீ எல்லாம் எப்படி இவ்வளவு சாதாரணமா வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு. அந்த மாதிரியான நிறைய கவிதைகள் இதுல எழுதப்பட்டிருக்கு. உங்களை நீங்க காதலிச்சு எப்படி எல்லாருக்கும் ஒரு காதல் இருக்கும், அந்த காதலை நிச்சயமா நினைவுபடுத்தக்கூடிய ஒரு புத்தகமா இந்த சகியை உங்களுக்கு ஒரு நல்ல சகியமா இருக்கும் நான் நம்புறேன். இதை வந்து நீங்க வாங்கி பயன்பெறுங்க. அடுத்ததா நம்ம கார்கியின் கதைகளுக்குள்ள வரலாம். என்ன சொல்றது, சிறுகதை புத்தகங்கள் குமிழ்முனையில கொஞ்சம் கம்மியாக தான் வெளியிட்டு இருக்கோம், கவிதை புத்தகங்கள் நிறைய வெளியிட்டு இருக்கோம். அப்போ ஒரு சிறுகதை புத்தகம் வருதுன்னதுமே ஒரு பதிப்பகத்துக்கு வந்து நல்லா இருக்கே, நம்மகிட்ட இல்லாத ஒரு விஷயம் வருது என்னன்னு பார்ப்போம் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வாசிக்கும் பொழுது கொஞ்சம் கடினமா இருக்கும், வார்த்தைகள் ரட்டாரி அந்த இவர் இப்படிலாம் வார்த்தைகள் போட்டு யாழ் இசை, இது வந்து உங்க வாய்க்குள்ள நுழையணும். இப்போ தமிழ் வந்து நிறைய பேர் வாசிக்கிறது நிறுத்தியிருக்காங்க, இல்லு வர வைக்கிறதே கஷ்டம், அதுக்குதான் குமிழ்முனையில இல்லு இருக்கணும்னே நாங்க குமிழ்முனைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. குமரி முனையா இப்படிலாம் பேசுவாங்க நம்ம கிட்ட வந்து, ஏங்க அவங்க குமரி முனை நல்லா, ஏங்க குமரி முனை இல்லைங்க அது குமிழ்முனைங்க. இந்த இல்ல வர வைக்கிறதுக்குள்ள அவன் படுற பாடு இருக்கு. அந்த மாதிரிதான் இதுல வந்து ஒரு 10 தலைப்புல கவிதை எழுதியிருப்பாரு. அதாவது யாழிசை, ரட்டாரி, என் பாவையே, இசைகளின் மொழி, என் உலகமே கேள், தேவதையின் விழிகள், கவிஞனும் ஓவியமும், நிலவை தேடிய பயணம், முதல் பரிசு, சூழ்நிலை பறவை. இப்படி ஒரு 10 தலைப்புல கதை இருக்கு. இப்ப இந்த இது எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும், ஒரு வித்தியாசமான தலைப்பே ஃபர்ஸ்ட். அப்போ இதை எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்கன்ற ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்பும். அப்புறம் படிக்க 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 இது வந்து நான் சாதாரணமா இருக்கிற ஒரு கதை புத்தகமா இல்லாம நம்மளை வேறு ஒரு காலகட்டத்துக்கு அழைச்சிட்டு போய் அது கூட விளையாடுற அந்த மாதிரி ஒரு டைம் டிராவல் மாதிரி இருந்துச்சு இதை படிக்கும் போதே. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ இது வந்து நம்ம வெளியிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து அப்புறம் இதை படிச்சவங்களுமே எல்லாருமே சொன்னாங்க இது நல்லா இருக்கு, கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்களையும் பேசுறது கொண்டு போகலாம். அப்புறம் இவங்கிட்ட நான் பேசும் பொழுதுமே வந்து ஃபர்ஸ்ட் கார்கி, அதுக்கப்புறம் பாண்டியன்னு பேர் சொல்லி, இவனு என்ன பேரு, சரி கார்கி எல்லாரும் புனை பேர் வச்சிருப்பாங்க, அப்படித்தான் தம்பியை வச்சிருக்காப்புல அப்படின்னு சொல்லி நான் அந்த பேர்லயே இது பண்ண ஆரம்பிச்சோம். கதைகளுமே அதுக்கப்புறம் வாசிச்சு இது வேணும்னு. இன்னொரு ஒரு வித்தியாசமான என்ன விஷயம் என்னன்னா, எடுத்த உடனே கதாபாத்திர அறிமுகம் பண்ணிருப்பாப்புல, இது கதாநாயகன், இது கதாநாயகி, உள்ள எத்தனை பாத்திரம் இருக்கு, இத்தனை பேர் இருக்காங்க. இதுவே எனக்கு ஒரு வித்தியாசமா இருக்கு. இப்ப யாருமே இதை பண்றது கிடையாது. இப்ப எடுத்த உடனே கையை முடக்கிட்டு படுத்திருந்தான், அங்க போனா கதை இப்படி தொடங்கிட்டு போயிடும். பாதி பேருக்கு முடிஞ்ச பிறமே இது எவன் வந்தா எவன் போனானே தெரியாது. இல்ல சில நாவல்கள்லாம் 100 கதாபாத்திரங்கள் இருக்கும், யார் யாரை குத்துனா யார் யாரை வெட்டினான்னு குழம்பி போயிருப்பாங்க. இங்க நம்மால் முதல்ல சொல்லிடுவான், ஐயா இந்த கதையில் 4 வருதா இருக்கா, இவன் இதான் பண்ண போறான், இதுதான் நடக்க போகுது, உள்ள போய் ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் உன்னை சுற்றி வட்டமிடுகிறேன் என்கிறார்கள், என் முட்டாள்தனம், நான் சுற்றி வருவது என்னையே அப்படின்னு ரூமி எழுதின கதையை தான் கவிதையை தான் இதுக்கு நாங்க தலைப்பா கொடுத்திருந்தோம். இதுல வந்து நாங்க எழுதுனது தன் காதலிக்காக, இதுல என்ன இருக்கும் அப்படின்ற ஒரே ஒரு இது, தன் காதலிக்காக கானகத்திற்கு பரிசு தேடி செல்லும் காதலன், பாவை மீது அவன் கொண்ட காதல்,
அவன் அவள் மீது கொண்ட காதல். காகிதத்தில் மட்டும் கவி பாடாமல் காதலியின் பிறப்பிடமான பாவையிடம் கவி பாடுதல். காதலிக்காக காவியம் படைத்த காதலை. இசையும் காதலும் நிலவும் ஆகாய தென்றலும் காடும் மலையும் தன் ஆசை கணவனுக்காக தேவலோக மலர்களை பரிசாக அளிக்கும் மனைவி. வானின் நடுநிலையில் திருமணம். இப்படி எவ்விடம் தொடங்கினாலும் பிறப்பிடம் காதலே. ஒவ்வொரு கதையின் கதாபாத்திரமும் நம் கண்முன் நிழலாட வைக்கிறது. இன்றைய காதலிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு காதல் வையகம் இந்த கார்கியின் கதைகள். வாங்க ஒரு புராண கால காதல் கதைக்குள்ள நம்ம போய் வரலாம் அப்படின்ற முகப்புரையோட இந்த புத்தகம் ஆரம்பிக்குது. கண்டிப்பா இதுவும் உங்களை ஏமாற்றாது. வாங்கி வாசித்து பாருங்கள். கால் நூற்றாண்டுக்கு பிறகு தமிழுக்கு ஞானபீட விருது கிடைத்திருக்கிறது ஐயா வைரமுத்து அவர்களுக்கு. அதற்காக வாழ்த்துக்கள். இன்னும் வேகமா நம்ம ஓடணும். அகிலனுக்கும் ஜெயகாந்தனுக்கு அப்புறம் இப்பதான் அந்த விருது நம்ம பக்கமே வந்திருக்கு. இவங்களெல்லாம் எப்படியாவது இந்த மாதிரி விருதுகளை வாங்க வைக்கணும், எழுத வைக்கணும் அப்படின்ற ஆசையில தான் ஓடிட்டு இருக்கிறோம். இன்னும் பலர் வரணும், பலர் முன்னாடி நிக்கணும், வரணும். இந்த விழாவை நடத்துறதுக்கு இந்த இடம் கொடுத்த செல்வின் சார் அவர்களுக்கும் நன்றி. அதற்கப்புறம் நான் என்னோட அழைப்பை ஏற்று வந்த உங்கள் ஒவ்வொருவருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். புத்தகங்களே கண்ணில் காட்டாம வெறும் பிடிஎஃப் மட்டும் படிச்சுட்டு இங்க வந்து இந்த புத்தகங்களுக்கு விமர்சனம் சொன்ன தோழர்கள் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எப்பவுமே கூப்பிட்ட உடனே என்னப்பா தோழின்னு சொல்லக்கூடாது, கனிஷ்டாக்க கோவப்படுவாங்க, தோழர்னு தான் சொல்லணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்பயுமே நான் கூப்பிட்ட உடனே எனக்காக வந்து இதை பார்க்குற நிகழ்வில் அட்டன் பண்ற ஷெரீப் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என்னை மறுபடியுமா இந்த இலக்கிய வட்டத்துக்குள்ள நான் வர்றதுக்கு மிகவும் காரணமா இருந்த சக்தி அண்ணனுக்கு நன்றி. புல்லும் பூண்டும் வாழும் உலகம் நீயும் நானும் வாழ வழி இல்லையா? பூமியின் மேலே ஏழைகளின் ஜனனம் இறைவன் படைப்பில் பிழை இல்லையா? கண்ணீர் துளிகளின் ஆழம் அது கடலை விடவும் பெரிதில்லையா? பசிதான் மிக பெரும் விரகம் அதை அடக்கிட இங்கே வழி இல்லையா என்ற நாமுத்துக்குமாரின் வரிகளின் கிணங்க பசி எல்லாரும் அடக்க வேண்டாம், 1 மணிக்கு முடிச்சிடலாம். நம்ம இப்போ கிளம்ப கொடுத்த நேரம் வந்துட்டு அடுத்ததாக ஏப்ரல் 4ஆம் தேதி குமிழ்முனையின் 2ஆம் ஆண்டு விழா இருக்கிறது. அதுக்கு நீங்க எல்லாருமே வரணும். வெவ்வேறு ஊர்களில் இருந்து ஆட்கள் வராங்க. கட்டாயம் நீங்க வரணும். உங்க ஒவ்வொருவருக்குமே நிறைய ஆச்சரிய பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க, சந்தோஷமா இருந்து அந்த நிகழ்வை கண்டு கழிச்சுட்டு போங்க. ஏன்னா நீங்க வரும்பொழுது உங்களுக்கு தெரியும் இது ரொம்ப முக்கியமான நிகழ்வு. ஏதோ ஒரு ரோட்டு ஓரத்தில் நின்று மக்களை வாசிக்க வச்சுட்டு இருந்த நாங்க 1 வருடம் கடந்து இப்ப அடுத்த வருடத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்க போறோம். உங்களோட எல்லா அன்புகளும் எங்களுக்கு தேவைப்படுது. கண்டிப்பா நீங்க வந்து எங்களை வாழ்த்தணும். அப்புறம் இங்கேயே வந்துட்டு அடுத்த புத்தகங்கள் வர காத்திருக்கிறது. விரைவில் இந்த ஏப்ரல் 4க்கு அப்புறம் வரிசையா ரிலீஸ் ஆகும் போது இனிமே காலம் தாழ்த்தாம வெளியிடணும்னு நினைக்கிறேன். எங்களோட அடுத்த புத்தக எழுத்தாளர் இங்கதான் அமர்ந்திருக்காரு, செலியன் அண்ணா. அவர்களுக்கு வாழ்த்துக்கள். விரைவில் அவங்களையும் நீங்க இந்த மாதிரி மேடைகள்ல பார்ப்பீங்க. இன்னும் நிறைய நண்பர்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. காலமும் களமும் நமக்கானது, வெல்வோம். பேரன்பும் பெருமகிழ்ச்சியும். நன்றி. அவ்வளவுதான், நிகழ்வு முடிஞ்சது. மம்மி டாடி ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கு. சர்ப்ரைஸ் பண்ணுங்க.